ஹலோ வியூவர்ஸ், நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் பற்றி சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ டிஎன்இஏ ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போன வீடியோவாக போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு வந்து நிறைய காலேஜஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் என்னென்ன ப்ரீவியஸ் இயரில் இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். இந்த போன வருஷம் இருந்த கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி அடுத்த கட்டமாக அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம், அதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி என்னென்ன ரவுண்டு இருக்குது, எந்த ரவுண்டில் உங்களை கூப்பிடுவாங்க, என்னென்ன மாதிரியான கட் ஆஃப்லாம் வந்துட்டு நீங்கள் ரவுண்ட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய நம்ம சேனலில் போட்டே இருக்கோம். அதனால் நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ முழுமையாக நம்ம என்ன தகவல் வந்து உங்களுக்கு கொடுக்க வரோம் அப்படின்றத நீங்கள் எக்ஸாக்டாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ மொத்தமாக நம்ம டிஎன்இஏ வெப்சைட்டில் பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப்பில் என்னென்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மொத்தம் 3 ரவுண்டு தான் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டாங்க. இப்போ அதன்படி பார்க்கும்போது இந்த வருஷம் மொத்தம் 3 ரவுண்டு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இதில் ஒவ்வொரு ரவுண்டும் உங்களுக்கு 13 நாள் வந்து நடக்கும். ஸோ முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இதுதான். 13 நாள் ஒரு ரவுண்டு. இப்போ ரவுண்டு 1னா உங்களுக்கு அது ஒரு 13 நாள் நடக்கும். அடுத்த ரவுண்ட் 2 அது ஒரு 13 நாள், ரவுண்டு 3 அது ஒரு 13 நாள். இந்த ஒவ்வொரு 13 நாள்லேயும் என்னென்ன நடக்கும் அப்படின்றத நான் கீழே சொல்கிறேன். இப்போ இது மட்டும் இல்லாமல் எப்போ சார் எனக்கு வந்து இந்த ரவுண்டு நான் எந்த ரவுண்டில் வரேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன கட் ஆஃப் எடுத்துறீங்களோ இந்த கட் ஆஃபை வச்சு உங்கள் எல்லாருக்கும் ரேங்க் வந்து போடுவாங்க. இந்த ரேங்க்கை வச்சு தான் உங்களை வந்து நீங்கள் இந்த ரவுண்டில் வருவீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இது எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10/7/2024, அதாவது அடுத்த மாதம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி தான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டே வந்து வரும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும். அதே மாதிரி நம்மளோட ஒரு கணிப்புப்படி ரவுண்டு 1ல் எத்தனை கட் ஆஃப் டு எத்தனை கட் ஆஃப் வந்து வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா 200 மார்க்லேருந்து 175 மார்க்கு, இந்த மார்க்கு இந்த கட் ஆஃப் உள்ள நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரவுண்டு 1ல் உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ரவுண்டு 2ல் யாரெல்லாம் கூப்பிடுவாங்கன்னா 174லேருந்து 145 இந்த கட் ஆஃப் உள்ள நீங்கள் வரீங்கன்றது உங்களை ரவுண்டு 2ல் கூப்பிட்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரவுண்டு 3ல் பார்த்தோம்னா 144லேருந்து 77.5 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் நீங்கள் வரும்போது நீங்கள் ரவுண்டு 3ல் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் இருந்தாலுமே இது வந்து ஒரு கணிப்பு தான். முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அதுதான். நம்மளோட கணிப்புப்படி நம்ம இந்த ரவுண்டு இந்த ரவுண்டில் இந்த கட் ஆஃப் வந்து கூப்பிடுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக 10/7/2024 இந்த ஜூலை 10ஆம் தேதி தான் வந்துட்டு என்ன கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் எந்த ரவுண்டில் வந்து கூப்பிடுவாங்க, நம்ம போகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக அன்னைக்கு தான் வந்து தெரிய வரும். இப்போ அதே மாதிரி முன்னாடி இங்கே நான் மேலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த 13 நாளில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் 3 நாள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கில், இப்போ நீங்கள் அந்த விண்டோ ஓப்பன் பண்ண உடனேவே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கும், எப்படி பண்ணணும், என்னென்ன ஃபில்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன ஆர்டரில் வைக்கலாம், அந்த ஆர்டரை எப்படி மாற்றலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் ஒரு டைம் பார்த்துக்குங்க. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லா புரியும். இப்போ அடுத்தபடியாக இந்த 1 2 3 இந்த ரவுண்டு 1ல் இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் ஒரு 200 to 175, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 182 கட் ஆஃப்னு வச்சுப்போம். அப்படின்னா உங்களை ரவுண்டு 1ல் கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 182 கட் ஆஃப் வச்சுருக்கீங்கிறது உங்களுக்கு 3 நாள், அதாவது ஃபஸ்ட்டு 3 டேஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதாவது இந்த 3 நாளில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, உங்களோட கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதிகபட்சமாக உங்களுக்கு நீங்கள் எல்லா காலேஜுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா கோர்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா காலேஜ்லேயுமே உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் எந்த காலேஜ் வேணாலும் போடலாம். நீங்கள் ஒரு 1000 சாய்ஸ் ஃபில்லிங், 2000 சாய்ஸ் ஃபில்லிங், 3000 எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங் வேணாலும் பண்ணலாம். பட் அதில் நீங்கள் என்ன ஆர்டரில் வச்சுருக்கீங்களோ, என்ன கோர்ஸ் என்ன காலேஜாக எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அட்மிஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு விஷயம். இப்போ அதே மாதிரி அடுத்த 2 நாள், அதாவது 4th 5th டே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். அதாவது
உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்துருந்த கோர்ஸு காலேஜு உங்களோட கட் ஆஃப்க்கு ஒத்து வருமா வராதா அப்படின்ற விஷயங்கள் அடுத்த 2 நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து இருக்கிற அந்த 5 நாளில் உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கோர்ஸ் இந்த காலேஜு இது வந்து இந்த கோட்டாவில் அலாட் ஆகிருக்கு, இதை வந்து நீங்கள் எடுக்கிறீங்களா எடுக்கலையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வரும். இது வந்துட்டு சப்போஸ் நீங்கள் நான் ஐ அக்செப்ட்ன்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதே அந்த 5 நாளில் நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இது. இந்த 5 நாளில் இந்த விஷயங்கள் நடக்கும். அப்படி இல்லை எனக்கு இந்த அலாட்மெண்ட்டான காலேஜ் வேணான்னு நீங்கள் நினைக்கும்போது எனக்கு வேறு ஒரு காலேஜ் வேணும், வேறு ஒரு கோர்ஸ் வேணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிஎஃப்சி சென்டர் லிஸ்ட்டு வேணுனாலும் என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டிஎன்இஏ வெப்சைட்லேயே இந்த லிஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த ஸ்கூலில் வந்து டிஎஃப்சி சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து அங்கே போய் தெரிஞ்சு உங்களோட டவுட்டு எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த 5 நாளில் வந்துட்டு நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணல, அதாவது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்ட காலேஜ் வந்தும் உங்களுக்கு அந்த காலேஜ் கோர்ஸ் பிடிக்கல, எனக்கு வேறு ஏதாவது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது கிடச்ச அந்த காலேஜை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் தான் போய் ஃபர்தராக உங்களுக்கு அடுத்து எந்த காலேஜ் வேணும், எந்த கோர்ஸ் வேணும் அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அடுத்த 5 நாள். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 மேலே ஒரு 2 7 அதுக்கு மேலே ஒரு 3 மொத்தம் உங்களுக்கு இதிலே 10 நாள் போயிடும். அது அந்த கடைசியாக இருக்கிற அந்த 3 நாளில் தான் உங்களுக்கு அப்வர்டு ரிசல்ட்டு. இந்த அப்வர்ட் ரிசல்ட்டுன்றதை எதை நம்ம சொல்கிறோன்னா, நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் அணுகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே அவங்க உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 3 நாளில் நீங்கள் அடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அங்கே உங்களுக்கு அலாட் ஆகிற காலேஜஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போவோமா என்ன ஏதுன்றதை முடிவு பண்ணுவீங்க. அதுதான் மொத்தம் ஒரு ரவுண்ட் எடுத்திங்கன்னா அந்த 13 நாளில் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மறக்காமல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்பவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 13 நாளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே தயாராக இருந்துக்குங்க. இப்போ நம்ம இவ்வளவும் சொல்கிறோம் அப்படின்னா இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து பண்ணிட முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எல்லாமே புதுசாக இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிங்க, ப்ரெஷர் ஆகிங்க, ஒரு சரியான காலேஜ் சூஸ் பண்ண முடியாது, கோர்ஸ் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் இது உங்கள் வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ யாரோ தெரிஞ்சுக்கணுன்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். இப்போ நீங்கள் 6வதுலேருந்து 12 வரைக்கும் 7 அதாவது 6வதுலேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் 6வதுலேருந்து 12வது ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து எலிஜிபிளாக நீங்கள் இருப்பீங்க. இதில் உங்களுக்கு முழுமையாக ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த 7 ரிசர்வேஷன் வச்சுருக்கவங்க, அதாவது 6வதுலேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு எல்லா ரவுண்டுலையுமே இப்போ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்டுலையுமே உங்களோட கட் ஆஃப் பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு காலேஜஸ் எல்லாமே காமிக்கும். இந்த காலேஜிலேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கோர்ஸு காலேஜ் கிடைக்குதுன்றதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுபடி நீங்கள் அட்மிஷனும் போய் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே உங்களால் படிக்க முடியும். இந்த வாய்ப்பு வந்து இருக்குது 7 ரிசர்வேஷன். அதனால் உங்களுக்கு நீங்கள் 3 ரவுண்ட்லேயுமே வருவீங்க உங்கள் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து. ஸோ அதனால் ரொம்ப குழப்பிக்க வேணாம். அதே மாதிரி இந்த ரவுண்டு எப்படி நடக்கும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ரவுண்டு இப்போ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் இப்போ நம்ம 200 to 175 நம்ம குத்து மதிப்பாக சொல்லிடணும். இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப் வரைக்கும் மார்க்ஸில் இந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்கன்னு. இந்த கூப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ வந்து காலேஜை சூஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே டாப் ஒரு 10-15 காலேஜ் இருக்கா மேக்ஸிமம் அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. இவங்க அந்த 15 காலேஜ் எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா மீதி காலேஜஸ் இருக்குது பாருங்கள், அந்த காலேஜில் இருக்க வேக்கன்சி எல்லாம் ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்துடும். அந்த ரவுண்டு 2ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த வேக்கன்சியில் இருக்கிற அடுத்து ஒரு 100 காலேஜோ 50 காலேஜை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து, என்ன காலேஜ் அவங்க விருப்பத்தில் இருக்கோ, என்ன கோர்ஸ் விருப்பமாக இருக்கோ அவங்க அதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் முக்கியமான விஷயம், ரவுண்டு 1ம் சரி ரவுண்டு 2ம் சரி இந்த கட் ஆஃப், அதாவது 200லேருந்து 145 கட் ஆஃப் வர வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய கோர்சஸ் மேக்ஸிமம் சிஎஸ்சி ரிலேட்டடாக கேட்குறீங்க, எப்படினாலும் சிஎஸ்சி உங்களுக்கு கிடச்சிரும். இந்த 2 ரவுண்டில் இருக்கிற
ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு. ஆனால் அதுவே ரவுண்டு 3ல் இருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கும் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, வாய்ப்பே இல்லைன்னே சொல்லிடலாம். அதனால் நீங்கள் எந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது. பயோடெக்கு, மெக்கானிக்கல், சிவிலு, இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் சூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எனக்கு சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்க வேணாம். அதர் கோர்சஸையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் ரவுண்டு 3ல் வரவங்களும் இந்த வாய்ப்பை நழுவோடக்கூடாது, தெளிவாக வந்து சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் எந்த கட் ஆஃபில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ரவுண்டில் வந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங்லேயே நல்ல காலேஜ் கிடைக்கும். அதனால் நீங்கள் அவசரப்பட்டு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ போகிறது வந்து வேஸ்ட். உங்களுக்கு வந்து பணம் இருக்குது, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜ் வேணும்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரைவேட் கோட்டாஸில் மேனேஜ்மெண்ட் சீட்டு எல்லாமே நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மாணவர்களும் சரி, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் போகணும்னாலும் அதுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. பட் இருந்தாலும் கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் நீங்கள் கவுன்சிலிங்கே சூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. அதே மாதிரி எந்த கட் ஆஃப் மாணவர்களும் சரி, இப்போ நீங்கள் 200லேருந்து 77.5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இந்த கட் ஆஃபில் நீங்கள் வரீங்க அப்படின்றது பெரும்பாலும் இந்த கட் ஆஃபில் தான் மாணவர்கள் மார்க் எடுத்திருப்பீங்க. இதுக்கு குறைவாக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான். இந்த கட் ஆஃப்லேயே உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கோர்ஸ் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் வந்துட்டு இல்லை சார் கவுன்சிலிங் தான் சொல்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்க சொல்லையே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கவுன்சிலிங் ரிலேட்டட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அதே சமயம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸு, உங்களுக்கு அட்மிஷன்ஸ் எப்படி பண்ணணும், இந்த விஷயங்கள் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கேட்டுங்க. நீட் ரிசல்ட்ஸும் வந்துருச்சு, மெடிக்கல் ரிலேட்டட் அட்மிஷன் கைட்லைன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ இதோட வந்து முடியுது. டிஎன்ஏ கவுன்சிலிங் ரவுண்டு பற்றி உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இல்லைனாலும் கமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, அதனால் நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் இருக்குது, டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றின விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுப்பாங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.